வீட்டுக்கு வீடு மாம்பழத்தை வளர்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கெமிக்கல் இல்லாத பழங்களை நம்ம இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும். சார் யூடியூப் நிறைய பார்த்துட்டு ரொம்ப ஆர்வத்தால் வந்து நீங்கள் வந்திருக்கேன். சரி, எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பழத்தை வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சாப்பிடணும். எந்த கெமிக்கல் இல்லாமல் வர குழந்தைங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் கொடுக்கணும். கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் தோட்டத்தில் ஒரு 15 வகையான காய்கறி போட்டோம் சார். வந்து 100 கஸ்டமர் எனக்கு தேடி வந்து வாங்கி போனாங்க சார். வந்து எனக்கு ரகம் வந்து இதுவும் அப்பா வச்சுட்டு போனது தெரியல எனக்கு. அது சரி சாரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இனிப்பு இருக்குது. பங்கனப்பள்ளியில் மரத்தில் காய்ச்ச பழத்தை விதையை போட்டிங்கன்னா அந்த பங்கனப்பள்ளியே காய்க்காது. வணக்கம். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சிவரம் கிராமத்தில். பழைய சிவரம் அது முன்னாடி இருக்குது. பழைய சிவரங்கிறது காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்து மாவட்டம் வந்து சார். இது வாலாஜாபாத் பக்கத்தில் வாலாஜாபாத்துக்கு முன்னாடி அங்கே வந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன கோரி இது சார்? அதாவது ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் நிறைய வந்து வீட்டில் வச்சுருக்கேன் சார். வந்து அதில் அப்பா வச்சுட்டு போன 2 மாமரம் வந்து இருக்குது எனக்கு. சரி, ஏற்கனவே 2 களப்பாடு இருக்குது, அப்புறம் ஒட்டு இருக்குது. இந்த 2 ரகம் என்ன தெரியலன்னு சொல்லிட்டு சரி சார் களப்பாடு சொன்னீங்க இல்லையா? களப்பாடுங்கிறது எப்படி சார் உங்கள் டேஸ்ட்? எப்படி? களப்பாடு நல்ல டேஸ்ட் இருக்குது சார். வந்து காய் வந்து பச்சையாக இருக்கும், ஆனால் பழுத்த மாதிரி தெரியாது. அதெல்லாம் நல்ல டேஸ்ட். எவ்வளோ பழம் சாப்பிட்டாலும் ஒன்றியாக அவசரம் உடம்பு ஒன்றியாக அவசரம். அவ்வளோ ஒரு குழந்தைகளோட கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லா எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றியாக அவசரம். மாம்பழத்தில் குழந்தைங்களே கொடுத்துருக்காங்க. சூடு அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சொல்லுவாங்க, சிலர் ஒத்துக்கல, சூடாயிடுச்சு உடம்பு. அப்படி களப்பாடு நல்லா இருக்குது சார். டேஸ்ட் நல்ல டேஸ்ட் இருக்குது சார். வந்து ஆமாம், இங்கேயும் வரவங்க நிறைய பேர் களப்பாடி ரகத்தை விரும்பி வாங்குறாங்க. நம்மளும் அது காய்களோட உள்ள செடிகளை கூட. அடுத்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒட்டு இருக்குது சார். வந்து பங்கனப்பள்ளி இருக்குது, களப்பாடு இருக்குது. அதில் வந்து வீட்டுக்கு தேவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கெமிக்கல் இல்லாமல் வாங்கி சாப்பிடலாம். வீட்டுக்கு ஒரு மரம் இப்போ வீட்டுக்கு வீடு மாம்பழத்தை வளர்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கெமிக்கல் இல்லாத பழங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும். சார் யூடியூப் நிறைய பார்த்துட்டு ரொம்ப ஆர்வத்தால் வந்து நீங்கள் வந்திருக்கேன். சரி, ஒரு 10 கன்று மாங்கன்று வாங்கி போகலாம். அப்படி பலா கண்ணுங்கள் ஒரு 5-6 பழம் இருக்குது. ஒரு ஏக்கரில் ஃபுல்லாக எல்லா பழமும் இருக்குது சார். வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பழத்தை வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து சாப்பிடணும். எந்த கெமிக்கல் இல்லாமல் வர குழந்தைங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் கொடுக்கணும். நம்ம மனிதன் பார்த்தீங்கன்னா நம்மங்கிறத விட நம்ம குழந்தைகளுக்கு குறையாரம் பேத்தி பையன் குழந்தைங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். மனிதனுடைய ஒரு குணம். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் சார். வந்து கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் தோட்டத்தில் ஒரு 15 வகையான காய்கறி போட்டோம் சார். வந்து 100 கஸ்டமர் எனக்கு தேடி வந்து வாங்கி போனாங்க சார். வந்து என்னை யூடியூப்ல போட்டாங்க சார். வந்து காய்கறி எந்த கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறோம் சார். அதுதான் சார் வந்து நல்ல டேஸ்ட். இப்போ எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் சார். வந்து கத்திரிக்காய் செமையான டேஸ்ட் சார். வந்து அவ்வளோ டேஸ்ட். வந்து கத்திரிக்காய் இயற்கையாக நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு 10 மாம்பழம் ரகம் ஏதாவது ஒன்று வாங்கி சாராண்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வச்சுட்டு போனது சார். வந்து இது என்ன மாம்பழம் தெரியல, சாரை கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இது ஒரு ரகம் எங்களுக்கு என்னன்னு தெரியாத ரகமாக இருக்குது எங்கள் வீட்டில். ஆனால் பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காயிலே தித்திப்பாக இருக்குது. காயில தித்திப்பாக இருக்குது. இது ஒரு ரகம். வந்து இதுவும் அப்பா வச்சுட்டு போனது தெரியல எனக்கு. அது சரி சாரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இனிப்பு இருக்குது. ஆனால் வந்து பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து காயிலும் டேஸ்ட்டாக இருக்குது, பழத்திலும் டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், இது மாதிரி நேற்றுக்கு ஒரு 6-7 கஸ்டமர் இது மாதிரி காய் எடுத்துகிட்டு வந்தாங்க. சார் இதுக்கு பேர் வைங்கன்னாங்க. சரி, அதான் ஏன்னு கேட்டால் சரி, இது வந்து நம்ம ஒட்டு ரகங்கள் மட்டும் தான் பேர் உண்டு. இப்போ இதெல்லாம் நம்ம தானாக உருவாகிறது. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு பங்கனப்பள்ளி கொண்டு வைக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ வாங்கிட்டு போகிறீங்க, 10 செடி வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா? 10 செடியை வச்சிங்கன்னா அதை வந்து அது பழமானதுக்கப்புறம் அந்த பழத்தோடைய விதையை போட்டிங்கன்னா, பங்கனப்பள்ளியில் மரத்தில் காய்ச்ச பழத்தை விதையை போட்டிங்கன்னா அந்த பங்கனப்பள்ளியே காய்க்காது. புரியுதுங்களா? அது மாதிரி அது ஏன்னா கிராஸ் பாலினேஷன் ஆகும். நீங்கள் டீச்சருங்க உங்களுக்கு தெரியும், அந்த கிராஸ் பாலினேஷன் ஆகிடும். அந்த மருந்த சேர்க்கை ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு அந்த வண்ணத்து பூச்சி ஏதோ பூச்சிகள் வந்து அந்த மருந்தத்தை கொண்டு சேர்க்கறதுனால அது புதுசாக ஒரு ரகம் உருவாகும். புதுசாக ஒரு ரகம் உருவாகும். அதனால் இதை வந்து நம்ம இந்த இதுக்கெல்லாம் பேர் வைக்க முடியும். பேர் இல்லை, பேர் இல்லாத பிள்ளை, ஆனால் நல்லா இருக்கு. நம்ம வளர்க்கணும். உங்கள் இதில் பார்த்தா பேர் ஒரு காயோட. ஆமாம், அதே மாதிரி இருக்கும், அதே சாயலில் இருக்குது. கரெக்டாக. ஆனால் அது கிடையாது. சரி, இது வந்து நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டில் ஒரு ஏக்கர் தோட்டத்தில் வச்சுக்கிறோம் சார். எல்லாமே பலாப்பழத்துலேருந்து எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் யாருமே சேல்ஸ் கிடையாது சார். எல்லாம் தெரிஞ்சவங்க, ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி அட்வொகேட், அது மாதிரி வந்து தெரிஞ்சவங்களுக்கு வருஷத்துக்கு பழம் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன கேள்வின்னு இந்த பழம் கேட்குறாங்க சொல்ல தெரியல. நாட்டு பழம்னு சொல்லிடுங்க நீங்கள், பரவாயில்ல. நாட்டு பழம்னு சொல்லுங்க, இல்லை நீங்களே கூட பேர் வைக்கலாம். எனக்கு வந்து நீங்களே கூட பேர் வைக்கலாம் சார், தப்பு கிடையாது. சரி சரி, நீங்கள் அந்த படத்துக்கு இப்போ எங்கள் வீட்டில் இருந்தது, நான் அதை சொல்கிறேன். இப்போ சார் கேட்குறதுனால இப்போ எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் நல்ல ஆப்பிள் மாதிரி இப்படி வரும். அதுக்கு வந்து நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கப்பல் மாம்பழம். கப்பல் மாதிரி இப்படி இது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொத்தக்காய்ச்சிங்கிற பெருசாக இருக்கும். பழம் பெருசாக வரும். அந்த 2 கிலோ 3 கிலோ சொல்கிறேன், அது மாதிரி. இது நம்மளே வைக்கிற பேர். அப்புறம் கொட்டி மாம்பழம், கொட்டிங்கிற ஸ்மால். ஒரு மாம்பழம் குட்டியாக இருக்கும், அதே மாதிரி.
அப்புறம் ஒன்று சீனி மாவும். சீனிங்கிறது சுகர். ஆமாம் சார். அதை நீங்கள் சொன்ன மாதிரி கடிச்சு சாப்பிடலாம், பச்சையாக சாப்பிடலாம். அதுமாதிரி நேற்று பங்கனப்பள்ளி அறுத்தோம் சார். 1 கிலோ மேலே இருக்குது சார். ஒரு பழமே அந்த மாதிரி அந்த வாட்டி நல்ல பெரிய சைஸ் இருக்குது. 1 கிலோ இருக்குது. நேற்று அறுத்த கூட என் கண்ணு மேலே பால் இதாக இருக்கும். சரி, அந்த அரைக்கட்டு இருந்தால் மக்கள் வாங்கி போகலாம். காயப்பட்டுச்சு சார். பிடிக்கும்போது கையில் பிடிக்கலாம்னு பார்த்து பிடிப்பாங்க. அப்படி பிடிக்கும்போது ஒருத்தர் அறுத்தா நாங்கள் பிடிக்கும் போது பார்த்தா கண்ணில் அது நீங்கள் கோணி வச்சுக்கணும். அது சார் அரைக்கத்து கூட ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், அறுக்கிறதுக்கு அந்த நம்ம வலை மாதிரி இருக்குது. அது இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மேலேருந்து பறிச்சு போடும்போது அந்த கோணி அப்படி வச்சு பிடிச்சிங்கன்னா அதில் விழுந்து அந்த காய் டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி கூட பறிக்கலாம். பலா வேணும். ஒரு 5 பலா இருக்குது சார். சரி சரி சரி. யாருக்கும் சேல்ஸ் கிடையாது சார். எல்லாம் வந்தவங்களுக்கு சொந்தக்காரர்கள். அது அதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். எனக்கு இந்த விவசாய இதில் அனுபவமானதுனால ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தேன். இந்த தென்னை மரம் அதெல்லாம் வச்சு. அப்போ அவர் நிறைய செலவு பண்ணுவார். அப்போ என்கிட்ட ஆலோசனை கேட்பாரு. அப்போ ஒரு வாட்டி பேசும்போது என்ன கிரி நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணுறோம், வருமானம் இல்லையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் உங்கள் தொழில் மாதிரி இதில் வருமானம் வராது அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டேன் சப்ஜெக்ட். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அது ஞாபகம் வருது. அக்ரி நான் எங்கள் டாக்டர் ஒருத்தரோட பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஒரு விஐபி நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் முதல்ல நான் போகும்போது என்கிட்ட ரொம்ப அதாவது லிமிட்டாக தான் பேசினார். அப்புறம் நம்ம தோட்டத்தில் உள்ள மாம்பழத்தை கொஞ்சம் கொண்டு கொடுத்தேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குனேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குன அப்புறம் என்கிட்ட நல்லா பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். நான் சொன்னேன், சார் இதுதான் அது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, எனக்கு லாபம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக அந்த விஷயத்தை சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு எவ்வளோ மனசில் எத்தனை லட்சம் இருந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் நம்ம ஒரு வியாதினு போகிறோம். அவங்க உங்களுக்கு இவ்வளோ பரிவாக பார்க்குற காரணம் என்ன? இந்த மாம்பழம் தான் இல்லையா, இந்த விவசாயம் தான். அதனால நம்ம அந்த நோக்கத்தில் பார்க்கணும். நீங்கள் விவசாயத்தில் நீங்கள் கொஞ்சம் வசதி இருக்கவங்க அதில் எவ்வளோ லாபம் வருதுங்கிறத பார்க்குறத விட அதை மக்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி அந்த கொண்டு போகணும் சார். அதனால அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பழங்களை இப்போ நாங்கள் கூட எனக்கு கூட நர்சரிக்கு யாராவது வந்தால் ஏதாவது பழம் கொடுக்கணும் போல தோணும் சார். இப்போவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. மாடி கூட்டு போய் காமிச்சா ஏதாவது இருந்தால் கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம். அதுமாதிரி காய்கறி ஆர்கானிக் பண்ணேன் சார். ஆர்கானிக் பண்ணால் கூட கெமிக்கல் மருந்து போட்டு வைக்கிறாங்க. அதே ரேட்டு தான் சார் கொடுத்தேன். ஆனால் நான் 1 கிலோ கொடுத்தேன்னா 1.5 கிலோ 1.25 கிலோ கொடுப்பேன் சொல்லுது. எனக்கு 100 கஸ்டமர் என் தோட்டத்தை தேடின்னு தான் ரெகுலர் வந்து அங்கே வாங்கி போவான் சார். வந்து காய்கறி நான் எங்கே போய் தேடினே போகல. ஏன்னா ஒரு முறை சாப்பிட்டாங்க சார். சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்பி என்ன கேட்குறேன் கேட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காய்கறியும் போட்டு இல்லை, நீங்கள் வீட்டிலே நிறைய வீடுகளில் பசங்க வந்து இந்த வெண்டைக்காயெல்லாம் குளகுலான்னு இருக்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து, சார் இவங்க வீட்டில் பசங்க இப்போ நல்லா சாப்பிட்றாங்க. ஏன்னா தோட்டத்தில் வளருது, அது ஒரு டேஸ்ட் தனி, அது ருசியே தனி. அதுமாதிரி வேலூரில் நடந்த பாரம்பரிய போயெல்லாம் என்ன சார் நிறைய வகை சார் வந்து இப்போ எல்லா காய்கறியும் வீட்டில் போட்டு இருக்கோம் சார். சரி சரி. கத்திரிக்காயில் ஒரு 5-6 ரகம் சார். கத்திரிக்காய், வெண்டைக்காயில் இந்த மாதிரி இதே ரகம். மேக்ஸிமம் நம்ம என்னென்ன பழம் வாங்கணும் உங்கள் லேண்டில் வாங்கி போய் உங்களுக்கு வாங்கி கண்டிப்பாக வைக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் பேர் வைக்கிறது உங்களுக்கு பிடிச்ச பேர் வைங்க. ஏதாவது அந்த சைஸை வச்சு இதை வச்சு ஏன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்கள் இதில் இருக்குது சார். அந்த பேர் வச்சிடலான்னு பார்க்குறேன் சார். வந்து என்ன பேர் வைக்க போகிறீங்க அது பாருங்க சார். இதே பழம் இது இருக்குது நம்ம கசேரி. அப்புறம் அந்த ரகத்தோட ஒத்து வருது சார். ஆமாம், நீளமாக இருக்குது. ஆமாம், இதே மாதிரி கிளிமூக்கு மாதிரி இருக்குது. ஆமாம், அதே வைங்க, பரவாயில்ல. அது ஏன்னா உங்களுக்கு புரியணும் இல்லையா. இப்போ ஒரு மரத்தை அந்த மரத்தில் காய் பறிச்சுட்டு வா, இல்லை அந்த மரத்துக்கு உரம் போட்டுருவான்னு சொன்னாங்க. நமக்கு அதுக்கு பேர் கொடுத்த போது கேட்குறாங்க சார், என்ன ரகன்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ வயல்கள் கூட ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, இது கீழ் துண்டு மேல் துண்டு ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்போம். அது மாதிரி மரத்துக்கு கண்டிப்பாக பேர் வேணும். சரி சரி. அதனால நீங்களே ஒரு நல்ல பேராக வைங்க. சரி சார், வச்சு பராமரிங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார்.